எல்லாருக்கும் வணக்கம். நான் டைல்ஸ் கிளீனர் தனுஷ் பேசுகிறேன். சரிங்களா? டைல்ஸ் கிளீனர் தனுஷ்னா ப்ரோ என்ன ப்ரோ இது புதுவிதமான பேராக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஸோ இது வந்து நான் ஃபுல்லாகவே டைல்ஸ் கிளீனர் பர்போஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாகவே நான் டைல்ஸ் கிளீனர் தனுஷ்னு சொல்லி வச்சுட்டேன். இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக அந்த உப்பு கரைகள் வந்து ரொம்ப அதிகமான அளவு ஸ்டோன் மாதிரியாகவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பாத்ரூமை நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி புது பாத்ரூமாக நல்லா பளிச்சுன்னு ஆக்கிட்டேன். ஸோ எப்படி இருந்த பாத்ரூம் எவ்வளோக்குள்ளே நீட்டாக நல்லா புது பாத்ரூம் மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரியான கரைகள் வந்து உங்கள் வீட்லேயும் இருக்கும். ஸோ இதையுமே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கெமிக்கல் வந்து க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் பார்த்துக்கோங்க. என்னுடைய கெமிக்கல் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லா கஸ்டமரும் கேட்குறாங்க. அதாவது உங்கள் கெமிக்கல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இது நீங்கள் எங்கேருந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கான விளக்கம் எல்லாமே நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வடக்காத்தூர். என்னுடைய பேர் வந்து தனுஷ் என்ற தனசெல்வன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ கெமிக்கல் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பண்ணுறீங்களா இல்லைனா டேரெக்டாக வீட்டுக்கு வந்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்குறீங்க. நான் வந்து ஆன்லைனில் தான் கெமிக்கல் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைனில்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கெமிக்கல் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த 2 கெமிக்கல் வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஹெச்எஸ்ஆர், இன்னொன்று மல்டிபர்பஸ். சரிங்களா? ஹெச்எஸ்ஆர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஹார்டு ஸ்டெயின் ரிமூவர். ஹார்டு ஸ்டெயின் ரிமூவர்னால் உப்பு கரைகளை எடுக்கக்கூடிய கெமிக்கல். இதுக்கு இன்னொரு பேர் வந்து சால்ட் ஸ்டெயின் ரிமூவர். அப்புறம் மல்டிபர்பஸ்னு சொல்லி க்ரீன் கலர் லிக்யூடு பார்த்துருப்பீங்க. அந்த லிக்யூடு வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு கரைகள் எடுக்காது. இது வந்து எண்ணெய் பிசுக்கு கரைகளையும் நம்ம ரெகுலர் வாஷுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் வாஷுக்குனா எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ரெகுலர் வாஷுக்குனா வேறு ஒன்றும் இல்லை, அந்த மல்டிபர்பஸ் வந்து கரெக்டாக தண்ணி சேர்த்து, அதாவது தண்ணி சேர்த்துனா ஒரு மூடிக்கு 1/2 லிட்டர் தண்ணி, அதாவது நம்ம 10 ரூபா வாட்டர் கேன் வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த அளவு தண்ணி அது சேர்த்து நம்ம கெமிக்கல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வால் டைல்ஸ் ஃபுல்லாக சுற்றி ஊற்றிட்டு ஸ்டீல் இரும்புனார் இல்லைனா 80 நம்பர் எமரி பேப்பர் போட்டு தேய்ச்சாலே போதும், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ இந்த தரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்பு டைல்ஸ். சரிங்களா? இந்த கிரிப்பு டைல்ஸில் நம்மளுடைய ஹெச்எஸ்ஆர் அப்புறம் மல்டிபர்பஸ் சொல்லி 2 கெமிக்கல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த 2 கெமிக்கல் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா, 1/2 பாட்டில் அளவுக்கு ஹெச்எஸ்ஆர் வந்து ஒரு பிளாஸ்டிக் கப்பில் மட்டும்தான் ஊற்றணும். பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றிக்கிட்டு அதில் 2 மூடி மல்டிபர்பஸ் சேர்த்து பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ்ஷை எடுத்து அந்த கரைகள் மேலே நம்ம நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு 80 நம்பர் எமரி பேப்பர் இல்லைனா ஸ்டீல் இரும்புனார் போட்டு நம்ம நல்லா தேய்ச்சோம்னா அந்த உப்பு கரைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி வந்துடும். இப்போ இந்த தரையில் பார்த்தீங்கன்னா கிரிப்பு டைல்ஸ். சரிங்களா? அந்த கிரிப்பு டைல்ஸுங்கிறதுனால நம்ம ஸ்டீல் இரும்புனார் போடுறது ரொம்ப பெட்டர். தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்பாஞ்சு இல்லைனா காஞ்ச துணியை வச்சு நம்ம துடைச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. எதுக்காக ப்ரோ காஞ்ச துணி இல்லைனா ஸ்பாஞ்சை வச்சு துடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து நம்ம சோப்பு கரைகள் இருக்குது பார்த்தீங்களா, சோப்பு கரைகளும் அழுக்கு கரைகளும் ஒரு மாதிரி வந்து அடியில் வந்து ஒரு மாதிரி பசத்தன்மையோடு பிடிச்சிருக்கும். அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி விட்டோம்னா போகவே போகாது. நம்ம ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சி எடுத்தோம்னா அந்த உப்பு கரைகளும் அந்த அழுக்கு கரைகளும் எல்லாமே சேர்ந்து அந்த ஸ்பாஞ்சில் ஒட்டிட்டு வந்துடும். அதனால தான் மேக்ஸிமம் இந்த ஸ்பாஞ்சே யூஸ் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய வால் டைல்ஸுக்கு உப்பு கரைகள் அதிகமாக இருக்குது, அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்கலாம். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, அதுவும் சேம் ப்ராசஸ் தான். ஹெச்எஸ்ஆர் வந்து 1/2 பாட்டில் பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றிக்கிட்டு அதில் 2 மூடி மல்டிபர்பஸ் சேர்த்து பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் எடுத்து அந்த கரைகள் மேலே நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டைல்ஸில் இந்த வால் டைல்ஸ் வந்து நைஸ் டைல்ஸாக இருக்கும். அதனால் நம்ம அதில் வந்து 80 நம்பர் எமரி பேப்பர் போடுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதில் 80 நம்பர் எமரி பேப்பர் போட்டு தேய்ச்சிட்டு நம்ம ஸ்பாஞ்சு இல்லைனா தண்ணி எடுத்து ஊற்றினா கூட போதும் பார்த்துக்கோங்க. கலர் டைல்ஸாக இருக்கிற வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்பாஞ்சை வச்சு துடைக்கிறது ரொம்ப பெட்டர், நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த மாதிரி ஒயிட்னஸாக டைல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி கூட நார்மலாக ஊற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, நீங்கள் கையில் வச்சு சொல்கிறீங்களே அது என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்ம தச்சர் ஆசாரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கையில் வந்து ஒரு உளி வச்சுருப்பாங்க, மரத்தை செதுக்கிறதுக்கு வைக்கிறதுக்குன்னு சொல்லி 2 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு சொல்லி ஒரு உளி வச்சுருப்பாங்க. அந்த உளியை வச்சு நம்ம அந்த ஹார்டாக ஸ்டெயின் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப கல் மாதிரி லேயர் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக சொரனாலே போதும், அந்த உப்பு கரைகளுமே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி வந்துடும். ஸோ இது வந்து நம்ம அந்த உளி வந்து எங்கே கிடைக்குன்னா, நம்ம பெயிண்ட் கடைகளில் ஹார்ட்வேர்ஸ் கடைகளெல்லாம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு உளியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 150 ரூபா 200 ரூபாக்குள்ளே தான் வரும். நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தச்சு உளி ஒன்று, அப்புறம் அந்த 80 நம்பர் எமரி பேப்பர், அப்புறம் ஸ்டீல் இரும்புனார், அப்புறம் க்ளவுஸு, இவ்வளோ தான் யூஸ் பண்ணுற பார்த்துக்கோங்க. இவ்வளோத்தையும் வச்சு நம்ம அழகாக நம்ம கம்ப்ளீட்டாகவே நம்ம பாத்ரூம் புது பாத்ரூம் மாரி ஆக்கிடலாம். மெயினாக கெமிக்கல் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் எதுவுமே கரைக்க முடியாது. ஸோ கெமிக்கல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஆசிடு ஹார்பிக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த நெடி ஸ்மெல்லு அதெல்லாம் வரும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த நெடி ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் தனியாகவே இந்த கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணி நாங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த கெமிக்கல் வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, நீங்கள் வந்து கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா இல்லை ரீசேலர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் அதையும் நான் சொல்லிடுறேன். கெமிக்கல் வந்து சொல்ல போனால் இது வந்து நான் ஒரு ரீசேலர் தான். இது நம்மளுடைய அண்ணன் ரிலேட்டிவ் வந்து கெமிக்கல் வந்து ஓனாக சொந்தமாக தயாரிக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக அந்த கெமிக்கல் வந்து தயாரித்து அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவம் பார்த்திங்கன்னா ஒரு 7,000-8,000 பாத்ரூம் வரைக்கும் க்ளீன் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய அனுபவம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 15,000 20,000க்கு மேலவே நிறைய பாத்ரூம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து நம்ம எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம மட்டும் இதை வந்து இந்த கெமிக்கல் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. கஸ்டமரும் இந்த கெமிக்கல் வச்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் தைரியமாக அந்த கெமிக்கல் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அந்த கெமிக்கல் வந்து நல்லா கேரண்டி கொடுத்து நீங்கள் வாங்கலாம். எப்பேற்பட்ட உப்பு கரையாக இருந்தாலும் சரி, இது கம்ப்ளீட்டாக நல்லா புது பாத்ரூமாக நல்லா பளிச்சுன்னு ஆக்கி கொடுத்துரும். கண்டிப்பான முறையில் நம்ம கெமிக்கல் வந்து அப்ளை பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டு பண்ணுறது ரொம்ப சேஃப்டியான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள், அதான் நமக்கு நல்லது. ஸோ இந்த கெமிக்கல் வந்து கையில் பட்டாலோ காலில் பட்டாலோ ஏதோ சைடு எஃபெக்ட் எதுவுமே வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். கையில் பட்டாலோ காலில் பட்டாலோ எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. நம்ம கெமிக்கல் வந்து கையில் வந்து 1 நிமிஷம் வரைக்கும் அந்த கையில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தாக்கு பிடிக்கும். அது 1 நிமிஷத்தை தாண்டிட்டுனா என்ன ஆகும்னா அந்த கையில் வந்து லைட்டாக மிளகாப்பொடி கையில் பட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக காந்தல் ஏற்படும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த காந்தலும் ஏற்படாமல் இருக்கணும்னா நம்ம கையில் க்ளவுஸ் போட்டு பண்ணுறது ரொம்ப சேஃப்டி. ஆனால் கையில் வந்து லைட்டாக சின்னதாக புண்ணோ கீரலோ இதுவும் இருந்துச்சுன்னா கெமிக்கல் வந்து பட்ட உடனே லைட்டாக காந்தல் ஆரம்பிக்கும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி காந்தல் ஆரம்பிக்கும் போது நம்ம கையை வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டோன்னா உடனே சரியாயிரும் பார்த்துக்கோங்க. மற்றபடி கையில் ஸ்கின் அலர்ஜி சைடு எஃபெக்ட்டு புண்ணு அந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த கெமிக்கல் வந்து ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் தான். ஸோ நல்லாயிருக்கும், நீங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா அந்த வால் டைல்ஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோக்குள்ள ஹார்டு மாதிரி ஸ்டோன் மாதிரி பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஸ்டோன்லாம் நம்ம அழகாகவே இந்த கெமிக்கல் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப்பு அப்புறம் ஃபேஸ்புக்கு இந்த 3 விதமான சோசியல் மீடியாலாம் நம்ம இருக்கோம். இன்ஸ்டாகிராமில் 10K மேலே ஃபாலோவர்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபேஸ்புக்கில் 10K மேலே ஃபாலோவர்ஸ் இருக்குது. யூடியூப்பில் இப்போ தான் 1K மேலே ஃபாலோவர்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த ஐடி எல்லாத்தையுமே நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே நான் எல்லா வீடியோவுமே தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே நான் அந்த கரெக்டாக ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது மட்டும்தான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் ப்ரோ. அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம். பட்டு சிலது க்ளீன் பண்ண வராது, நீங்களே டேரெக்டாக நேரடியாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி சில கஸ்டமர்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கான ரீசன் நான் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து ஊர் தூத்துக்குடி மாவட்டம் வடக்காத்தூர். நம்ம வந்து லோக்கலில் மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த 2 ஏரியாவில் தான் நம்ம மெயினாக கான்செப்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ என்னால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் லேபர் அனுப்பி க்ளீன் பண்ணிடுவேன். இல்லைனா நானே டேரெக்டாக வீட்டுக்கு வந்து நான் பாத்ரூமை க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் பார்த்துக்கோங்க. இந்த 2 கெமிக்கலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 சரிங்களா. 2 கெமிக்கல் வந்து 300 ரூபா வரும். இப்போ நம்ம கொரியர் கேட்டால் கூட நம்ம கொரியரில் அனுப்பி விட்ருவோம். தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா 360 ரூபா கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து வரும். அதர் ஸ்டேட்டாக 460 ரூபா கொரியர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து வரும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கெமிக்கல் உங்களுக்கு வேணும்னா எனக்கு இந்த நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். மேலே வந்து பெரிய நம்பராக தெரியுது பார்த்தீங்களா, அது என்னுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். கீழே வந்து சின்ன நம்பராக தெரியுதுல, அது என்னுடைய தம்பியோட நம்பர். எனக்கும் நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பண்ணலாம், இல்லைனா என் தம்பிக்கும் ஆர்டர் பண்ணலாம். தயவு செஞ்சு கால் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய கால் வரதுனால என்னால் வாட்ஸ்அப்லேயும் கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் எல்லா கஸ்டமரும் எனக்கு வாட்ஸ்அப்லேயே எனக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ அந்த கதவு பார்த்திங்களா இன்னும் உப்பு கரைகளை தான் இருக்குது. இதுக்கும் நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ணி இந்த கதவையும் நம்ம நல்லா புதுசாக நல்லா பளிச்சுன்னு மாற்றலாம் பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஹெச்எஸ்ஆர் வந்து 1/2 பாட்டில் பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றிக்கிட்டு அதில் 2 மூடி மல்டிபர்பஸ் சேர்த்து இந்த கதவுலையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டீல் இரும்புனார் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு நம்ம நல்லா தேய்ச்சாலே போதும். நல்லா புது பாத்ரூமாக நல்லா பளிச்சுன்னு ஆயிரும், கதவும் நல்லா புதுசாக ஆயிரும் சரிங்களா. இந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கதவு, டைல்ஸு, கோப்பை, கண்ணாடி, பைப்பு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். மெயினாக நம்ம கிச்சன் டைல்ஸுக்கும் அப்புறம் நம்ம மேலே தண்ணி தொட்டி இருக்கும் பார்த்திங்களா சின்டெக்ஸ் டேங்கு, அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் சூப்பராக கொடுக்கும் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நான் தண்ணி டேங்க் மட்டுமே ஒரு 1000-2000க்கு மேலே நான் தண்ணி டேங்க் மட்டுமே இந்த கெமிக்கல் வச்சு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக அதாவது நம்ம சர்ப்பு பொடி அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுனா அவ்வளோக்குள்ளே அழுக்கு போகாது. அழுக்கு போகும், அழுக்கு அவ்வளோக்குள்ளே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தேய்க்க வேண்டியிருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கெமிக்கல் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக போட்டு தேய்ச்சாலே போதும், நல்லா புதுசாக நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பைப்புலேயும் உப்பு கரைகள் இருக்குது. இந்த பைப்புலேயும் கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டீல் இரும்புனார் போட்டு நம்ம தேய்ச்சாலே போதும். இந்த பைப்பில் உள்ள கரைகளும் கம்ப்ளீட்டாக வந்துடும்.
ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிபர்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தண்ணி சேர்த்து நம்ம வால் டைல்ஸ் ஃபுல்லாக சுற்றி ஊற்றிட்டு ஸ்டீல் இரும்பு நார் இல்லைனா 80ஆம் நம்பர் எமரி பேப்பர் போட்டு தேய்க்கும் போது அந்த டைல்ஸில் உள்ள அழுக்குகளும் சின்ன சின்ன அந்த கொசு எச்சம் அழுக்குகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா க்ளீன் ஆகி புதுசாக வந்துடும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கெமிக்கல் வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் சரி அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கெமிக்கல் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருந்த பாத்ரூம் எவ்வளோக்குள்ள நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நல்ல புது பாத்ரூம் ஆக்கிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ என்னுடைய நம்பர் வந்து எல்லாருமே அவங்களுடைய மொபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பான முறையில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் கொரியர் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு 3 to 5 days வரைக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா கொரியர் நிறைய வர்றதுனால நமக்கு வந்து அவ்வளோ டேஸ் கண்டிப்பாக எடுக்கும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய கெமிக்கலுக்கும் உங்களுடைய அமௌண்ட்டுக்கும் நான் கரெக்டாக கேரண்டியாக நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ கெமிக்கல் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வர வரைக்கும் நான் கேரண்டியாக இருப்பேன் கண்டிப்பாக. ஸோ கெமிக்கல் வேணும்னா மறக்காமல் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் மேற்கொண்டு டவுட் எதுவும் வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே சொல்லுங்கள். அப்படி இல்லைனா டேரெக்டாக நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் அதில் க்ளியர் பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ.